சீர்தழைக்க கார் விளங்கும் கொங்கு வளநாடு அங்கே சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் கூட்டமதில் ஆட்டம் என்ற பாட்டு படிக்கிறான்னு பாக்குறீங்களா? நான் தான் உங்க விவசாயி கொங்கு மஞ்சுநாதன் பேசுறதுங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற 20/7/2024 நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துல, ஈரோட்டினுடைய இதயம் சொல்லக்கூடிய நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துல ராமாயாள் திருமண மண்டபத்துலங்க நம்ம பாரம்பரிய விதை திருவிழா நடக்குதுங்க. இன்னைக்கு நெல் ஜெயராமன் உங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்லாயிரக்கணக்கான விதைகளை கண்டுபிடிச்சு நம்ம பாரம்பரிய நெல்லை மரபணு கலப்பில்லாத கொடுத்த மகராச அவர் நினைவாக நெல் திருவிழா ஒவ்வொரு வருஷம் நடக்குதுங்க. அது எங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் நடக்குது. சரி, திருத்துறைப்பூண்டியில் நடக்கிறது நம்ம கொங்கு மண்டலத்தையே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய இயற்கை விவசாயிகள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிற 20/7/2024 நம்ம ராமாயாள் மகால்ல கொங்கு அந்த திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா, ராமாயல் திருமண மண்டபத்தில் இந்த பாரம்பரிய நெல் திருவிழாவை நடத்துறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுடைய விதைகள் மற்றும் நம்ம பாரம்பரிய காய்கறிகள், இன்னைக்கு எல்லாம் ஹைபிரிட், தொட்டதெல்லாம் ஹைபிரிட், மாட்டிலிருந்து மனுஷன் கூட ஹைபிரிட் வந்துடும் போல் இருக்குது. அப்படி ஹைபிரிட் விதைகளை தவிர்த்து நம்ம பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தணும், மக்கள் இடத்துல நல்ல உணவுகளை சாப்பிடணும், நஞ்சில்லாத உணவு சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம பாரம்பரிய நெல் திருவிழாவை நடத்துறோமுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட நம்ம பாரம்பரிய விதைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட நம்ம இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய கலை நிகழ்ச்சி வள்ளிக்கும்மி ஆட்டம் நடக்குதுங்க. இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா சினிமாவில் போகிறோம், பார்க்குறோம், 3 மணி நேரம் காசு செலவு பண்ணுறோம், ஆடுறோம், ஒடியாரம்ங்கிறது மாதிரி நம்ம இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிற காலத்தில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நல்ல சோறு அப்படிங்கிற ஒரு இயற்கை உணவகம், சாம சாப்பாடு, கம்பு சாப்பாடு, தெனை சாப்பாடு, வரகரிசி சாப்பாடு, இந்த மாதிரி அழிந்து போன சிறுதானிய உணவுகளை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் நம்ம வேணுங்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிடலாமுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கையிலையும் சொல்லுவாங்க. அப்படி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் ஆபாசங்களை பார்த்து கெட்டு போகிற காலத்தில் நம்ம இளைய சமூகம் உழவு உணவு உணர்வு அப்படிங்கிற ஒரு வழக்காடு மன்றம்னு சொல்றதை விட அவங்கவுங்க மனசுக்கு தோணுது சொல்ல போறாங்க. எல்லாமே நம்ம 20/7/2024 நடக்குதுங்க. அதனால கூட்டம் குறையாது, கொண்டப்பு படாத, முள்ளு முறியாது, முறம்பு படாத, ஆணு பொண்ணு பேத்து புதிர் எல்லாரும் வந்து இந்த கலந்துக்குங்க. கலந்துக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை விவசாயத்தை நோக்கி, அதுவும் இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்லணுங்கிறதா நம்மாழ்வார் ஐயாவுடைய மிக சிறந்த கொள்கைங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய அதிசயங்கள் 7ல் 8ன்னார். அவரு எப்படி 8ன்னு கேட்டபோது இந்த மண்ணு தான் உலகத்தினுடைய 8வது அதிசயம் சொன்னார். அப்படி இந்த மண்ணை வந்து பல கெமிக்கல்களை போட்டு, ரசாயனங்களை போட்டு கெடுக்கிறத தவிர்த்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்களை வச்சு விவசாயம் பண்றது எப்படி, அதில் வரக்கூடிய பொருள்களை எப்படி வந்து சந்தைப்படுத்துதல் முதல் கொண்டு எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நானும் வந்து கலந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.